இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலைவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இன்றைக்கும் குடும்ப ஆசீர்வாதத்திற்கான ஒரு வார்த்தையை ஆலோசனையாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. பாருங்க, கவனிங்க. எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு உண்மையாய் பயந்து நடக்கிறானோ, கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த மனிதனுக்குள்ளே ஒரு திட நம்பிக்கை காணப்படும். மாத்திரமல்ல, அந்த மனிதன் கர்த்தருக்குள்ள மிகவும் அதிகமாய் பழுகி பெருகி ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. உண்மையாகவே கர்த்தருக்குரிய காரியங்களிலே கர்த்தருக்கு நிலைத்திருக்கும்படியாய் தேவனுடைய வார்த்தையிலே கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு, உண்மையாகவே இந்த பூமியிலே நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். அப்ப நீங்க ஒருவேளை நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளை எங்க குடும்ப தலைவராய் இந்த காணொளி பார்க்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஒரு மனிதர் கர்த்தருக்கு பயப்படுகிறீர்களானால், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. என்ன அப்படின்னா திட நம்பிக்கைன்னா என்ன? இந்த உலகத்துல இன்னைக்கு பாருங்க, பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான துன்புறுத்தல்கள், பலவிதமான போராட்டங்கள் எது வந்த போதும் கர்த்தர் அவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் என்னால் முறியடிக்க முடியும், எல்லாவற்றையும் என்னால் தாண்டி ஓட முடியும் என்கிற திட நம்பிக்கை அது எங்க இருந்து வருது தெரியுங்களா? கர்த்தருக்கு பயந்தாதான் அது வரும். ஆமென். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. எல்லாவற்றையும் என்னால் முறியடிக்க முடியும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த உலகத்தின் காரியத்தை எல்லாவற்றையும் நான் ஜெயம் பெற முடியும். அப்ப நல்லா கவனிங்க. நீங்க கர்த்தருக்கு உண்மையா பயந்து நடக்கும் போது அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே குடும்பத்திற்காக கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லி இருக்கிறார். உண்மையாகவே நீங்க கர்த்தருக்கு பயந்து நடந்தா உங்களோடு அந்த ஆசீர்வாதம் நிறுத்தப்படுகிறது அல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கிடைக்கிற பலன், பாக்கியம் எல்லாம். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகள், அப்போ கர்த்தர் உண்மையாகவே அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஏன்னா தாவீதை பாருங்க, தாவீது ஒரு மனிதன் கர்த்தருக்கு உண்மையுள்ளவனா பயந்தவனா இருந்தான். சாலமோன் அநேக காரியங்களிலே அவன் தவறி போனாலும் கர்த்தர் சொல்றார், என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் உன்னுடைய நாட்களிலே நான் வழக்காட போவது இல்லை. அப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. நீங்க ஒரு மனிதர் கர்த்தருக்கு பயந்து நடந்தா உங்களுக்கு மாத்திரம் திட நம்பிக்கை இல்லை, உங்களை தொடர்ந்து வருகிற உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு அடைக்கலத்தை அவர் உண்டு பண்ணுவார். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலைவேளை குடும்பமாய் இந்த காணொளியை நீங்கள் பார்ப்பீர்களானால், குடும்ப ஆசீர்வாதத்திற்காய் கர்த்தர் சொல்கிற காரியம், நீங்கள் குடும்பமாய் தேவனுக்கு கர்த்தருக்கு பயந்து நடங்க. ஆமென். நீங்க பயந்து நடந்தாலே போதும், உங்க பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயந்து நடப்பாங்க. நீங்க கர்த்தருக்குள் உண்மை உள்ளவர்களாய் பயந்து நடக்கும் போது உங்களோட அந்த ஆசீர்வாதம் நின்று போவதல்ல, உங்களை தொடர்ந்து வருகிற உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அடைக்கலம் உண்டு பண்ணுவார். ஆமென். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? குடும்ப ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் நிச்சயமாகவே இன்றைக்கு உங்களை ஒரு ஆசீர்வாதத்திலே, குடும்ப ஆசீர்வாதத்திலே கர்த்தர் உங்களை பலப்படுத்தி நடத்த போகிறார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். குடும்பமாய் இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். உண்மையாகவே இந்த காலைவேளை குடும்பமாய் இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் 1000 மடங்காய் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளிடத்தில், இந்த குடும்பத்திலே தங்கட்டும். கர்த்தருக்கு பயந்து ஒரு மனிதன் நடக்கும் போது அந்த தொடர்ந்து வருகிற அவன் பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நீர், அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை நீர் வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காணொளியை பார்த்திருக்கிற குடும்பமாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இன்று முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய், பயந்து நடக்கிற குடும்பங்களாய் கர்த்தர் பிள்ளைகளை நிறுத்துங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். குடும்பத்திற்கான ஒரு ஆசீர்வாதத்தை
கர்த்தர் இன்று முதல் ஏற்படுத்த போகிறார். கர்த்தருக்கு மாத்திரம் பயந்திருங்கள், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். God bless you. ஆமென்.